இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வந்து உடலுக்கு குளிர்ச்சியா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நான் சொல்லித்தரக்கூடிய இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, ஒரு அருமையான பழங்களை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துடலாம். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து திராட்சைப்பழம் எடுத்திருக்கிறேன். விதை இல்லாத கருப்பு திராட்சைப்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பழம் எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். 10 பழத்தையும் வந்து பொடிசாக கட் பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பச்சை கலரில் திராட்சை எடுத்திருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கிறேன். ஆப்பிளில் வந்து நான் பாதி பழம் தான் கட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு இதை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் மெதுவாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பழம் விருப்பப்படுறீங்களோ அந்த பழம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சில பழங்கள் வந்து இடையில வாங்கிட்டு வந்தேன். அந்த பழங்களை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட சப்போட்டா பழம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போட்டா பழம் எப்பவும் வாங்கும்போது இந்த மாதிரி கூஜா பழமாக வாங்கிக்கோங்க. அதாவது நீட்டமாக இருக்கும். அது வாங்கினீங்கன்னா நல்ல இனிப்பாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த பழத்தை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ண போகிறோம். இந்த பழத்தில் விதையை பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது நல்ல இனிப்பாக இருக்கும். சப்போட்டா பழத்தில் இந்த மாதிரி கூஜா பழத்தை வாங்கிக்கோங்க. இதை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு பீஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பழம் எடுத்திருக்கிறேன். இப்போ சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இது கூட வந்து நான் இன்றைக்கி கொய்யாப்பழம் எடுத்திருக்கிறேன். கொய்யாப்பழத்தில் பாதி தான் எடுத்திருக்கிறேன். இதையும் வந்து நல்லா பொடிசாக நீங்கள் தோலை உரிக்காமல் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸு கமலா ஆரஞ்சு எடுத்திருக்கிறேன். இதை வந்து மெதுவாக தோலை உரிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய சொலையை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த மாதிரி கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இதில் இருக்கக்கூடிய சுளைகளை வந்து தனியாக எடுத்துக்கிறேன். நான் வாங்கின கமலா ஆரஞ்சு நல்ல இனிப்பாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வந்து இது வந்து நேந்திரம்பழம். நேந்திரம்பழம் பார்க்க கருப்பாக இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வந்து நல்ல பழமாக பழுத்து அப்படியே இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நான் பாதி பழம் எடுத்துக்கிறேன். அந்த பழத்தையும் தோலை உரிச்சிட்டு மெதுவாக சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பழம்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு பூவம்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கற்பூரவள்ளி, ரஸ்தாளி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிள், சப்போட்டா பழம், அடுத்ததாக வந்து கமலா ஆரஞ்சு, கொய்யாப்பழம், அடுத்ததாக நேந்திர வாழைப்பழம், கட் பண்ணி வச்ச பச்சை திராட்சை, கட் பண்ணி வச்ச கருப்பு திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பெரிய ஸ்பூனை வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கலந்த இந்த பழத்தை வந்து நான் வந்து 2ஆக வந்து பிரிச்சுக்கிறேன். 2ஆக ஏன் பிரிக்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பகுதியை எடுத்துக்குவோம். அதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு அரை பழத்தை வந்து சாறை வந்து பிழிஞ்சு அதோடு சேர்த்துக்கிறேன் ஒரு பகுதி பழத்தில். அடுத்ததாக இது கூட வந்து தேன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க. தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக இன்னொரு பகுதி இருக்கக்கூடிய பழத்தில் வந்து நான் வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்து சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா, உப்பு எல்லாமே இருக்கும். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டு இதையும் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். எளிமையான முறையில் சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் விருப்பமான பலவிதமான பழங்களை கலந்து சாலட் ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து பல பழங்களை கலந்து சாலட் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.